நடிகர் திலகம், சிம்மக்குரலோன், சிவாஜி வாழ்க்கை வரலாறு. விழுப்புரம் சின்னையா கணேசமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவாஜி கணேசன் ஆனது எப்படி? இவருக்கு சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பெயரை சூட்டியது யாரு? தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை சிவாஜியை மடையா அப்படின்னு திட்டியிருக்கிறார். அந்த சம்பவம் என்ன, ஏன் அப்படி அவரை திட்டினாரு? இன்றைக்கு ஏவிஎம் ஸ்டூடியோல இருக்கிற அத்தனை வேப்பமரத்துக்கு கீழே நின்று ஒரு காலத்துல சிவாஜி அழுதுருக்கிறாரு. அது ஏன்? கடைசி வரைக்கும் இவ்வளவு பெரிய நடிகருக்கு தேசிய விருது கிடைக்கவே இல்லையே, அது எதற்காக? எல்லா இயக்குனருடைய கற்பனை கதாபாத்திரத்தில் எல்லாத்துலேயும் உயிரூட்டிய இந்த மாபெரும் நடிகருக்கு ஒரு வேடம் தான் ஆசைப்பட்டாரு, அது கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. அது என்ன வேஷம்? இவர் புகழோட உச்சியில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டார். அந்த காதல் என்ன? அது என்ன ஆனது? இவருடைய மகன் பிரபுவுக்கும் குஷ்புவுக்கும் காதல் பிரச்சனை வந்தபோது இந்த சிவாஜி ஒரு பயங்கரமான முடிவெடுத்தார். அது என்ன? சிவாஜியோட ஒரு படத்தை அவருடைய தொழில் எதிரியான எம்ஜிஆர் அவர்கள் 27 முறை பார்த்திருக்கிறார். அந்த படம் என்ன? இவர் ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் வேஷம் போட்டு சொந்த அம்மாவையே ஏமாத்திருக்கிறார். அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன? இவர் புகழோட உச்சியில் இருக்கும்போது வாங்கின சம்பளம் என்ன? அதற்கப்புறம் அடுத்த தலைமுறை நடிகர்களான விஜய் அவர்களுடன் சேர்ந்து நடிக்கும் பொழுது வாங்கின சம்பளம், தன் வாழ்நாளிலேயே தான் பெறாத சம்பளமாக மிகப்பெரிய தொகையை ரஜினி கொடுக்க சொன்னதாக படையப்பாவில் வாங்கினார். அந்த சம்பளம் என்ன அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. நாம் அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் பற்றி நம்ம பார்க்கலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் 4வது மகனாக விழுப்புரத்தில் 1928ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. சிவாஜி கணேசனுடைய பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேட்டை திடல் அப்படிங்கிற ஒரு கிராமம். ராஜாமணி அம்மாவோட பூர்வீகம் விழுப்புரம். அங்குதான் 1928 சிவாஜி கணேசன் பிறந்திருக்கிறாரு. சிவாஜியின் தந்தை சின்னையா மன்றாயர் ரயில்வே துறையில் பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார். மேலும் இவர் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டு கலந்து கொண்டவர். ஒரு முறை வெள்ளைக்கார சிப்பாயர்கள் செல்லும் ரயிலுக்கு சின்னையா வெடி வைத்ததற்காக அவருக்கு ஆங்கிலேய அரசால் 7 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சின்னையா மன்றாயர் கைது செய்யப்பட்ட அதே நாளில் பிறந்தவர் தான் இந்த சிவாஜி. கணவர் சிறை சென்றதால ராஜாமணி அம்மாள் பால் வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற தொடங்கியிருக்கிறாரு. சிவாஜிக்கு 4 வயதாக இருக்கும்போது சின்னையா மன்றாயர் நன்னடத்தைக்காக 7 வருட தண்டனையை 4 ஆண்டு தண்டனையாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதற்கு அப்புறம் இந்த குடும்பம் திருச்சியில் உள்ள சங்கிலியாண்டபுரம் அப்படிங்கிற இடத்திற்கு குடியேறி இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க அப்பாவோட சென்ற போது தானும் ஒரு நடிகனாக வேணும் அப்படின்னு கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சிவாஜி கணேசன் மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்ததான். நடிப்பின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது 7 வயதிலேயே பெற்றோருக்கு தெரியாம திருச்சியில முகாமிட்டு இருந்த மதுரை ஸ்ரீ பாலகானா சபா அப்படிங்கிற நாடக குழுவில் சேர்ந்திருக்கிறாரு. அந்த நாடக குழுவில் இருந்த சின்ன பொன்னுசாமி படையாச்சி அப்படிங்கிறவர் தான் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு பயிற்சி அளித்தவர். 7 வயது சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் ராமாயணம். அதுல அவர் போட்ட முதல் வேஷம் சீதை. ஆரம்பத்துல பெண் வேஷங்களை நடித்த இவருக்கு அதன் பிறகுதான் பரதன், சூர்பனகை, இந்திரஜித் அப்படின்னு பல வேடங்களை நடிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர் சின்ன பையனா நாடகங்களை நடித்த போதே மாறுபட்ட வேஷங்களில் நடிக்கிற ஆற்றலை பெற்றிருந்திருக்கிறார். திராவிட கழக மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசனின் நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் இவரை சிவாஜி கணேசன் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த நாளிலிருந்து அந்த பெயரே இவருக்கு நிலைத்திருக்கிறது. ஒரு முறை சிவாஜி அவர்கள் பெங்களூர்ல ஒரு நாடகத்துல நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நாடகத்தோட பெயர் விதி. இந்த நாடகத்தை பார்க்க பெரியார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல சிவாஜி வில்லனாக நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதுல நடித்த ஹீரோயின் இந்த வில்லனை சுட்டு விடுகிறாள். ஆனா இந்த சிவாஜி சுட்டதும் உடனே விழுந்து சாகாம ஆ ஊ அப்படின்னு சத்தம் போட்டு அப்படி இப்படி கீழே சுத்தி பல்ட்டி அழுதுதான் ரொம்ப அலப்பறை பண்ணி கீழே விழுந்து செத்தாராம். அப்படி நடித்தால்தான் மக்கள் கைத்தட்டுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு. இப்படி சிவாஜி நடிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்த பெரியார் உடனே அங்கிருந்து எழுந்து, டேய் மடையா, அவ தான் உன்னை சுட்டுட்டாலே, கீழே விழுந்து செத்து போடா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு தன்னுடைய சுயசரிதையில சிவாஜி அவர்களே நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த சம்பவம் தான் பெரியார் அவர்கள் மடையா என்று செல்லமாக சிவாஜி அவர்களை கண்டித்த அந்த சம்பவம்.
சிவாஜி கணேசன் அவர்கள் 1952 P.A. பெருமாள் முதலியார் அப்படிங்கிற தயாரிப்பாளர் தயாரித்த பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாயிருக்கிறார். இது கிருஷ்ணன் பஞ்சு அப்படிங்கிற இரட்டையரால் இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்காக சிவாஜி கணேசனுக்கு திருச்சியிலிருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு முதன்முறையாக இவர் அழைத்து வந்து ஷூட்டிங்கை நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. நாடகத்தில் பார்த்த சிவாஜி கணேசனை ஒப்பந்தம் செய்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் படத்துக்கு ஃபைனான்ஸ் தயாரிப்பாளரான ஏவிஎம் மையப்ப செட்டியார் வந்திருக்கிறாரு. ரொம்ப வெடன்னு இருக்கிற சிவாஜியை பார்த்ததும் அவருக்கு வெளவெளுத்து போயிருச்சான். யார் இந்த பையன், இந்த பையனுக்கு உடனே செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கான், இவனுக்கு பதிலாக டிஆர் மகாலிங்கத்தை போடுங்க அப்படின்னு செட்டியார் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதிர்ந்து போயிருக்கிறாரு சிவாஜி அவர்கள். அப்போது இவர் ஏவிஎம் ஸ்டூடியோவில் இருந்த ஒவ்வொரு வேப்பமரத்துக்கு கீழே நின்று இவர் கதறி அழுவாராம். தன் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வேப்ப மரம்லாம் தண்ணீர் ஊற்றி வளர்ந்த மரம் இல்லை, என் கண்ணீர் ஊற்றி வளர்ந்த மரம் அப்படின்னு. அதற்கப்புறம் கலைஞரும் பெருமாள் முதலியாரும் இல்லை விடாப்பிடியாக சிவாஜி தான் இந்த கேரக்டரை நடிக்கணும், கொஞ்ச நாள் நீங்கள் சிவாஜிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவர் நல்லா சாப்பிட்றதுக்கு பணமும் கொடுங்க அப்படின்னு கலைஞரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ணாவிடமும் இதை பற்றி கேட்கும் பொழுது இந்த பையனையே போடுங்க, ரொம்ப சிறப்பாக நடித்து கொடுப்பான் அப்படின்னு அண்ணாவும் சொன்னதுனால மாறாத உறுதியுடன் சிவாஜியை நடிக்க வைத்திருக்கிறார் பெருமாள் முதலியார். இங்கே இன்னொரு கொசுறு தகவலையும் சொல்லணும். தான் வாழ்க்கைக்கு வித்துவிட்ட பெருமாள் முதலியாருக்கு நன்றி சொல்லும் விதமாக தாம் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறமும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் பெருமாள் முதலியார் வீட்டுக்கு சென்று அவங்க குடும்பத்துக்கு புது ட்ரெஸ்ஸு இனிப்புகள் வழங்கி குடும்பத்தோடு நமஸ்கரித்து நன்றி சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது. பல திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேலே ஓடியது. மேலும் இது வெளியிடப்பட்ட 62 மையங்களிலேயும் 50 நாட்களுக்கு மேலாக ஓடி பெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் நடித்ததற்காக சிவாஜி கணேசனுக்கு மாத சம்பளமாக 250 ரூபாய் வழங்கப்பட்டதான். தமிழ்நாட்டின் பிற்கால முதல்வர் மு கருணாநிதி இப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நீளமான ஆழமான வசனங்களும் சிவாஜி கணேசன் ஒப்பற்ற நடிப்பும் இந்த படத்தில் இவர் ஒரு மாபெரும் கலைஞன் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்தது. அதற்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்கள் 275 தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 9 தெலுங்கு திரைப்படங்களையும் 2 ஹிந்தி திரைப்படங்கள் மற்றும் 2 மலையாள திரைப்படங்களையும் நடித்திருக்கிறார். இவர் சரித்திர மற்றும் புராண படங்களில் நடிப்பதில் வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நடித்த சரித்திர வீரர்களின் கதாபாத்திரங்களான மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வசனத்திற்காக பெரும் பெயர் பெற்றவை. அதே போல சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கட்டபொம்மன், வஉசி போன்ற தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று ரொம்ப திறம்பட நடிக்க செய்வார் இவர். 1959ஆம் ஆண்டு வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக நடித்ததற்காக ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ அப்படிங்கிற சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வஉ சிதம்பரம் பிள்ளையாகவும், ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் பகத்சிங், திருப்பூர் குமரன் போன்றவரின் வேடங்களிலும், சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சிநாதனாகவும் நடித்து திரைப்படங்களின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தியவர் இவர் அப்படின்னா அது மறுக்கவே முடியாது. மேலும் சிவாஜி கணேசன் பல புராண கதாபாத்திரங்கள் மற்றும் கடவுளின் கதாபாத்திரங்களை தோண்டி நடித்திருக்கிறார். திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானாக நடித்த போது சிவபெருமானுக்கே உருவம் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் அப்படின்னு மக்களால் புகழப்பெற்றவர். சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், சேக்கிலார், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படின்னு நாயன்மார்களின் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர். கந்தன் கருணை, திருமால் பெருமை, பெரியாழ்வார், தொண்டரடி புடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் கதாபாத்திரங்கள்ல தத்ரூபமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்த திரைப்படத்தை பார்த்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நான் பரதனை கண்டேன் அப்படின்னு பாராட்டியிருக்கிறார். அதற்கு அப்புறம் குடும்பம் மற்றும் சமூக திரைப்படங்கள் இயக்குனர் பீம்சிங் இயக்கிய பா வரிசை படங்கள்ல பல சூப்பர் ஹிட் படங்களை இவர் கொடுத்தார். இன்னைக்கும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக திகழக்கூடிய பாசமலர் அப்படிங்கிற திரை காவியத்தை இவர் மிக அருமையாக நடித்து கொடுத்திருப்பார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு படத்திலையும் தன்னுடைய கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிற சிவாஜி கணேசன் ரொம்ப தனி கவனம் செலுத்துவாராம். அதற்கேற்ற மாதிரி உடல் மொழி, ஒப்பனை, நடை, நடிப்பு போன்றவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வது இவருடைய தனி சிறப்பு. அந்த மாதிரி தான் பலே பாண்டியா, ஆலயமணி, குலமகள் ராதை, இருவர் உள்ளம், புதிய பறவை, ஆண்டவன் கட்டல்னு இவர் நடித்த எல்லா படங்களுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தவைன்னு சொல்லலாம். நகைச்சுவை திரைப்படங்களையும் இவர் வெளுத்து வாங்கியிருக்கிறார். பிற நட்சத்திரங்கள் இணைந்த படங்களையும் தாம் முன்னணி கதாநாயகனாக இருந்த போதிலும் பிற நட்சத்திரங்களும் இணைந்து நடிக்க சிவாஜி தயங்கியவரே அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சிவாஜி கணேசன் முதன்மை பாத்திரம் ஏற்றிருந்த பல படங்கள் பாசமலர், பாவமன்னிப்பு, பார்த்தால் பசி தீரும் போன்ற பல படங்கள்ல
ஜெமினி கணேசன் அவருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார். கூண்டுகிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் மட்டும் எம்ஜிஆருடன் இணைந்து இவர் நடித்திருக்கிறார். வெளி உலகத்துக்கு தான் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் 2 பேரும் 2 துருவங்கள் அப்படின்னாலும், சினிமா தொழிலில் 2 பேருக்கும் பெரிய போட்டி இருந்தாலும் இந்த எம்ஜிஆர் சிவாஜியும் அண்ணன் தம்பிகளாக பழகினாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த மிகச்சிறந்த படமான தில்லானா மோகனாம்பல் படத்தை எம்ஜிஆர் அவர்கள் 27 முறை பார்த்திருக்கிறார். அவ்வளவு பிடிக்குமா இந்த படத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஒரு முறை சிவாஜி அவர்கள் சாரதா ஸ்டுடியோவில் திருவருட்செல்வர் படப்பிடிப்பிற்காக ஒரு வயதான கிழவன் கேரக்டருக்காக நடித்து கொண்டிருக்கிறார். இந்த வேஷத்தோட தன்னோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு. தன்னுடைய சொந்த அம்மாவை இவர் ஏமாத்துற விதமா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அம்மாவுக்கு இவர் அடையாளமே தெரியாமல் சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை சாப்பிடும்போது அவங்க அம்மா பார்த்து, இது சிவாஜி கணேசன் சாப்பிட்ற முறை மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை சிவாஜி அவர்களே சுவாரஸ்யமாக பதிவு பண்ணியிருக்கிறார். சிவாஜி அவர்கள் பராசக்தியில் நடித்து கொண்டிருந்த போதே சிவாஜி கணேசனுக்கு திருமணம் நடந்து விட்டது. தனது உறவுக்கார பெண்ணான கமலா அப்படிங்கிறவரை 1952ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி மணந்திருக்கிறார். பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இந்த திருமணம் சுவாமி மலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு ரொம்ப எளிமையாக நடந்திருக்கிறது. இவர்களுக்கு ராம்குமார், பிரபு மற்றும் மகள்கள் சாந்தி, தேன்மொழி ஆகிய 4 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. சிவாஜி கணேசனுக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவரா. அப்படிங்கிறதுனால தனது பெற்றோர், தம்பி விசி சண்முகம், அண்ணன் விசி தங்கவேலு ஆகியோரோட கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார். இவரது மகன் பிரபு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகராக ஆனார். பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு அவர்கள் கும்கி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இப்படி 3 தலைமுறையாக இவங்க சினிமா துறையில் இருந்து வர்றாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கும்போது தொடர்ச்சியாக நடிகை பத்மினி அவர்களுடன் இணைந்து நடித்த எல்லா படங்களும் சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கிறது. இந்த ஜோடி ரசிகர்களால் ரொம்ப விரும்பப்பட்ட ஜோடியாக இருந்திருக்கிறது. அதனால்தானோ என்னவோ இவர்களை சுற்றிலும் கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிவாஜி அவர்கள் பத்மினியை திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படிலாம் பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் நடைபெறாமலேயே தவிர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. போல தனது மகன் பிரபு அவர்கள் நடிகை குஷ்பு அவர்களுடன் காதல் பிரச்சனை ஏற்பட்ட போது சிவாஜி அவர்கள் கூப்பிட்டு 2 பேரையும் கண்டித்தாராம். சரி போட்டு வராதுப்பா, உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி கண்டித்ததாகவும், அதற்கு அப்புறம்தான் பிரபு அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கியதாகவும், குஷ்புவும் இயக்குனர் சுந்தர்சி அவர்களை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இவர் நடிகர் திலகமாக இருந்தபொழுது ஹீரோவாக வாங்கின சம்பளம் 6 லட்சம். ஒன்ஸ் மோர் படத்தில் நடிகர் விஜய் அவருடன் சேர்ந்து நடித்த போது இவர் வாங்கின சம்பளம் 10 லட்சம். தேவர் மகன் படத்தில் கமல்ஹாசன் அவர்களுடன் இணைந்து இவர் வாங்கிய சம்பளம் 20 லட்சம் ரூபாய். அப்புறம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரஜினி அவர்களுடன் படையப்பா படத்தில் இவர் இணைந்திருக்கிறாரு. இந்த படத்திற்காக சிவாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய தொகையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரிடம் ரஜினி அவர்கள் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி அந்த படத்தில் சிவாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாரு. சிவாஜி தன்னுடைய போர்ஷனாக நடித்து முடித்ததற்கு அப்புறம் இவருக்கு ஒரு செக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த செக்கை பார்த்த சிவாஜி அவர்கள் 10 லட்சம் போடப்பட்டிருந்தது தெரிந்தவுடனே அதை எடுத்துகிட்டு போய் தனது மகன் ராம்குமாரிடம் கொடுத்துருக்கிறார். ராம்குமார் பார்த்ததுதான் தெரியுது அது 1 கோடி ரூபாய்க்கான செக்கு அப்படின்னு. உடனே அதிர்ந்து போன சிவாஜி அவர்கள் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுக்கறது பதில் தவறுதலாக ஒரு 0 போட்டிங்க போல இருக்கு, 1 கோடி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ரஜினி சாரம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கிறார். அந்த சம்பவத்திற்கு அப்புறம் ரஜினிக்கு இவர் நன்றி சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்த 1 கோடி ரூபாய் சம்பளமே சிவாஜி அவர்கள் தனது நடிப்பு வாழ்வில் மிகப்பெரிய சம்பளமாக வாங்கின ஒரு தொகை. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் வெளுத்து வாங்கக்கூடிய இந்த மாபெரும் நடிகருக்கு கடைசி வரைக்கும் தேசிய விருது கிடைக்கவே இல்லை. அதை பற்றி சிவாஜி அவர்களே பதிவு பண்ணது. அரசியலாக இருந்தாலும் சரி, கலை போன்ற வேறு துறையாக இருந்தாலும் சரி, ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா லாபி செய்யணும். அந்த நிலை தான் நம்ம நாட்டில் இருக்குது. அது எனக்கு பழக்கம் இல்லை. அரசாங்கமே பார்த்து அவர்களாகவே பட்டமோ பதவியோ எது கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட்டதில்லை. எப்பொழுதுமே மக்கள் என்னை பாராட்டினாங்க, பெருமைப்படுத்தினாங்க. என் நடிப்பிற்கு அவர்களிடமிருந்து ரெகக்னேஷன் கிடைத்திருக்கிறது. அதுவே எனக்கு மாபெரும் விருது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். கடந்த 1995 செவாலியே விருதை வழங்கி பிரான்ஸ் அரசு அவரை பெருமைப்படுத்தியிருக்கிறது. இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது 1997 சிவாஜிக்கு வழங்கப்பட்டது. சிவாஜியின் காலகட்டத்தில் சிவாஜி அவர்கள் ரொம்ப ஓவர் ஆக்டிங் செய்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு நடித்து கொடுத்து விடுவார் அப்படின்னு இவருடைய நடிப்பை கிண்டல் பண்ணவங்களும் நிறைய உண்டு. இதை பற்றி சிவாஜி அவர்களே சொன்னது, தற்போதைய காலகட்டத்தினருக்கு அவருடைய நடிப்பு ரொம்ப மிகை நடிப்பாக படலாம். ஆனால் மேடையிலிருந்து வளர்ந்து வந்த சிவாஜிக்கு அது ரொம்ப இயல்பாகத்தான் இருந்ததாம். மெத்தட் ஆக்டிங் சொல்கிறதுலாம் ரொம்ப தியரி தான்.
உயிரை கொடுத்து நடித்தா ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சாது போல நடித்தா இந்த படத்தில் சிவாஜி நடிக்கவே இல்லை, சும்மா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. மக்கள் எதை நம்மிடம் எதிர்பார்க்குறாங்களோ அது போல் நடிக்க வேண்டும், அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய மிகை நடிப்பு குறித்த கேள்விக்கு பதிலை சொல்லியிருக்கிறார் சிவாஜி அவர்கள். சுமார் 300 படங்களில் எத்தனையோ வேடங்களில் நடித்து விட்டாலும் கடைசியாக ஒரு வேடத்தில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பி இருக்கிறார் சிவாஜி அவர்கள். அது தந்தை பெரியார் போல நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சிவாஜி அவர்கள். அவருடைய அந்த விருப்பம் கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லையா. எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தபோது அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி அவர்களை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது இருந்த இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இவர் போய் அவரை பார்த்துருக்கிறாரு. 1962ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழே அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் அப்படிங்கிற பெருமைக்கு உரியவர் இந்த சிவாஜி கணேசன் அவர்கள். இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியை சந்தித்திருக்கிறாரு. அப்போது அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக இவரை ஒரு நாள் நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியையும் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது, கலைமாமணி விருது, சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு விருதுன்னு இவர் வாங்காத விருதே இல்லையா. தியாகராய நகரில் சிவாஜி கணேசன் வீடான அன்னை இல்லம் இருக்கும் சாலைக்கு 1995ஆம் ஆண்டு தமிழக அரசு செவாலியே சிவாஜி கணேசன் சாலை அப்படின்னு பெயரை சூட்டியிருக்கிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் 1ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்தது. சிவாஜி கணேசனின் 93வது பிறந்த நாளான அக்டோபர் 2021 கூகுள் தனது முகப்பு பக்கத்தில் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு சிறப்பு செய்தது. சினிமா துறையின் பெரும் உச்சத்தில் இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியலுக்கு வந்து தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அரசியலில் இவர் சினிமாவில் ஜொலித்ததை போல ஜொலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். சிம்ம கருளோன் சிவாஜி அவர்கள் 2001 ஜூலை 21ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமாகி இருக்கிறார். தமிழ் திரையுலகில் அழிக்க முடியாத தடத்தை பதித்து சென்ற ரொம்ப சில நடிகர்களில் சிவாஜி கணேசன் முதலில் இருப்பவர். 1952 தனது 24வது வயதில் துவங்கி 1999 வரை அரை நூற்றாண்டுகளுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய இதயத்தில் கட்டி போட்டிருந்தவர் சிம்ம கர்லோன் சிவாஜி அவர்கள். அந்த மாபெரும் கலைஞனின் நினைவை போற்றுவோம், அவருக்கு மரியாதை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.